ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட சட்னி செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க சட்னி ரெசிபியை பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் 100 கிராம் அளவுக்கு வறுக்காத காஞ்ச வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு வேர்க்கடலையே நல்லா ஒரு 3-4 நிமிஷம் போல் நல்லா சவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ மிதமான தீயிலே நல்லா வறுபடட்டுங்க. இப்போ வேர்க்கடலை பார்த்திங்கன்னா ஒரு 4 நிமிஷத்தில் நல்லா சவந்துருச்சுங்க. இப்போ இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாங்க. இப்போ அதே கடாயில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதில் காரத்துக்கு 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். 4 பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ மிளகாய் பூண்டு வதங்கினதும் 2 தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தக்காளியை நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ மிதமான தீயிலே தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வேர்க்கடலை நல்லா ஆறிடுச்சுங்க. ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தோல் சேர்க்க பிடிக்கலன்னா வேர்க்கடலை இருக்க தோலெல்லாம் நீக்கிட்டு கூட நீங்கள் சட்னி அரைச்சிக்கிங்க. இப்போ நான் தோலோட வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். இப்போ வதக்கி வச்ச தக்காளி, பூண்டு, மிளகாவை சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சமாக சேர்த்து சட்னியை தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ அரைச்சிட்டு அந்த சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். இப்போ இதில் தண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு தாளிச்சிக்கலாம். தாளிப்பு கரண்டில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் கம்மியாக சீரகம், 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிக்கை அளவுக்கு பெருங்காயத்தூள், வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் பொரிஞ்சது சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்மளுடைய வேர்க்கடலை தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. செய்யறதுக்கு ரொம்ப சுலபங்க. சட்னி பார்த்திங்கன்னா ஒரு 7 நிமிடம் தாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டிக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் எத்தனையோ முறையில் வேர்க்கடலை சட்னி செய்திருப்பீங்க. இந்த மாதிரி தக்காளியை மிக்ஸ் பண்ணி வேர்க்கடலை சட்னி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட இந்த வேர்க்கடலை தக்காளி சட்னியை நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.